எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, இங்க பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்பதான் தெரியுது இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. புதுச்சேரியில் அமைச்சர்கள் தனக்கு டார்ச்சர் கொடுக்கிறார்கள் என்றும் முதலமைச்சருக்காக தான் பொறுத்து போவதாகவும் முன்னாள் அமைச்சரும் பெண் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரபிரியங்கா என்பவர் வீடியோ வெளியிட்டிருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஒரு பெண் அரசியலில் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துவிட்டால் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறார்கள். நான் செல்லும் பாதையில் வேவு பார்க்கிறார்கள். என்னை சுற்றி உளவாளிகள் இருக்கிறார்கள். நான் ஒதுங்கி இருந்தாலும் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று டார்ச்சர் கொடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தான் முதலமைச்சருக்காக பொறுத்து போவதாகவும் முதலமைச்சரும் நிறைய பொறுத்துத்தான் போகிறார். தேர்தல் வேலைகளை அமைச்சர்கள் பாருங்கள், இதுபோன்று அடுத்தவர்களுக்கு டார்ச்சர் கொடுப்பதை விட்டுவிடுங்கள். எனது உயிருக்கு ஆபத்து என்று புகார் கொடுக்க சென்றால் காவல்துறை அதிகாரியும் நக்கலாக பேசுவதாகவும் சந்திரபிரியங்கா வெளியிட்டிருக்கும் காணொளி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு ஒரு கோர்ட்டுக்கு வச்சு எவ்வளவு வேலை. ஒரு அமைச்சரா இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும். அமைச்சருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல எம்எல்ஏங்கிறதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. ஒரே வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கே பிடிக்க மாட்டேங்குது. நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி, தமிழ்நாடு மாதிரி கூட கிடையாது, பாண்டிச்சேரியில வீடு வீடா போய் ஒருத்தர்கிட்டையும் ஓட்டு வாங்கி அவங்கள நம்மள பிடிக்க வச்சு நம்ம செய்யற வேலைகள் பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு, நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜனங்களை மறந்துட்டு, ஓகே நம்மள்ட்ட எல்லாரும் கண்ட்ரோல்டா இருக்கணும், நம்ம பேச்ச மதிக்கலைன்னா அவங்கள எவ்வளோ டார்ச்சர் வேணாலும் பண்ணலாம். அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணணும். எனக்கு தெரியல இது இன்னொரு எம்எல்ஏவா ஒரு ஜென்ஸா இருந்தா அதை பண்ணுவாங்களான்னு. பட் நம்மளா இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றது, தேவையில்லாம கேஸ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தம் தரக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியலாவே இது இல்லை.